அதுவே அவங்க ஒரு ஒருத்தர் கஷ்டம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை 26/5/2026 மே மாதம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் நாள். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்காக இருந்தாலும் அதற்கு தூண்டுகோல்னு ஒன்று இருந்தால் தான் அதனோட இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி வந்து நான் வந்து குரு பயிற்சி பலன்கள் வந்து சொல்லிகிட்ருக்கோம். நம்ம குரு பயிற்சி பலன்களில் விட ராகு தசான்றது ஒன்று இது பண்ண. ராகு தசை வந்து எப்படி இருக்குங்கிறத நான் ஒரு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், சந்திராஷ்டிரமம் சதய நட்சத்திர சந்திராஷ்டிரமம். இன்றைய ராசி பலன் வந்து கொத்தமல்லி சாறு தினமும் அருந்து வர அனைத்து வகையான நோய்களும் குணமாகும். அதே மாதிரி புதினா சாறு, அதே புதினா சாதம், புதினா தொக்கு, புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஜெயிக்கும் வரையில் தன்னம்பிக்கை, ஜெயித்த பிறகும் தன்னடக்கம் அவசியம். சரி, இன்றைய ராசி பலன். மேஷம் உதவி, ரிஷபம் பக்தி, மிதுனம் உயர்வு, கடகம் சிம்மம் இன்பம், கன்னி தடை, விருச்சிகம் நிறைவு, தனுசு விருச்சிகம் தெளிவு, துலாம் நிறைவு, தனுசு ஆர்வம், மகரம் முயற்சி, கும்பம் குழப்பம், மீனம் மேன்மை. நாளைய விசேஷங்கள் என்ன? சர்வ ஏகாதசிங்கிறது பெருமாளுக்குரிய நாளே. அதுவும் புதன்கிழமையே வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். அதனால் துளசி வாங்கி கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து இது பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவுளவாய் காண்பேனும். இன்றைக்கி வந்து 12 வைகாசி 12 திருதினஸ்பிரிக். நாளை விவாகம், பத்மினி ஏகாதசி, வியாதிபாத்த சிரார்த்தம், அக்னி நட்சத்திரம் முடிவு, அதாவது பிரதோஷம். வியாழக்கிழமை வந்து பிரதோஷம், அக்னி நட்சத்திர முடிவு இரவு 2:58. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நேற்று வந்து சிம்மம் வந்து இது பார்த்தோம், அது என்ன குருப்பெயர்ச்சி பலன்கள். இன்றைக்கி வந்து கன்னி பார்க்கலாமா? கன்னி தன் நம்பிக்கையுடன் நடைபெறும் கன்னிராசி அன்பர்களே, உடல் பலத்தையுட மனபலத்தை நீங்கள் அதிகம் நம்புவர்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகின்றார். அப்போ லாபஸ்தானத்துக்கு வரப்போகின்றார். அவர் வந்து யார்? கன்னிக்கு வந்து 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் சொந்தக்காரர். 5ஆம் இட அதிபதி 7ஆம் இட 1 2 3 4 5 6 7 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். அப்போ வந்து சுகஸ்தானம் நமக்கு வந்து கணவரால் ஒரு இது, மனைவியாக இருந்தால் கணவரால் ஒரு இது, கணவராக இருந்தால் மனைவியால் ஒரு நல்ல அவர்களுடைய அத்தனை பலன்களையும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்திலிருந்து குரு பகவான் அருளப் போகின்றார். சரி, இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகின்றார். இதன் விளையாக லாபஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண்பீர்கள். புதிய பயணங்களும் வெளிநாட்டு முயற்சியும் கைகூடும். குருகவசம் பாடி குரு பகவானை வழிபட்டால் நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றார். எனவே லாபஸ்தானம் புனிதமடைந்து குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நல்ல சம்பாதிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்க போகுது. அந்த முயற்சியும் கைகூடும். வெற்றி தரும் குரு பார்வை. நவகிரகங்களில் சுபகிரகமான குரு பகவான் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர். அவர் பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களை புனிதப்படுத்துகின்றார். 3ஆம் இடம் சகோதரஸ்தானத்தையும் புனிதப்படுத்துகின்றார். 5 பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் புனிதப்படுத்துகின்றார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், பதவி உயர்வு ஆகியவற்ற ஸ்தானத்தையும் புனிதப்படுத்துகின்றார். 7ஆம் இடத்தையும் புனிதப்படுத்துகின்றார். அப்போ வந்து 7ஆம் இடம் நமக்கு
நல்லாயிருக்கும். மனைவியாக இருந்தால் கணவருக்கும், கணவராக இருந்தால் மனைவிக்கும் நமக்கு நல்லது நடக்கும். எனவே அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியத்தை எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெறுகிறது. பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது. 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் வாழ்க்கை துணையை பற்றி நாம் அறிந்து கொள்வது நன்மைகள் அதிகமாக நடக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நடக்கும். இந்த குரு பெயர்ச்சியின் விலை பண நெருக்கடி அகலும். பாராட்டும் புகழும் கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் தீரும். பூர்வ புண்ணிய சொத்து நமக்கு கிடைக்கும். மிகவும் நன்றாக இருக்கிறது. இதனுடைய பலாபலனுடைய இது 100க்கு 80% கன்னிராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஐயோ, இதுவே லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு அதாவது ராகு திசையை பற்றி நான் சொல்கிறேன். ராகு திசை 18 வருடம் அந்த இதை பற்றி நான் சொல்கிறேன். ராகு திசை சனி சுக்கிரன் அதிநட்பு. ராகு திசை எந்த லக்னமாக இருந்தாலும் ராகுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்க வேண்டும். நீசபங்கம் ஆட்சி உச்சம் பெற்றவராக இருக்க வேண்டும். திக்பலம் பெற்றவர் அந்த கிரகம் திக்பலம் பெற்று நட்பு வீட்டில் அமைந்திருந்தால் பரிவர்த்தனை. காலபுருஷ தத்துவப்படி ராகு பகவான் மேஷ லக்னமாக இருந்தால் ஒவ்வொரு லக்னமாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, குரு சூரியன் ராகு தொடர்பு பெற்றிருந்தால் மிக மிக நல்லதே. ராகு சனி இருப்பு வியாபாரம் நல்ல விருத்தியாகும். கேது சந்திரன் மனக்குழப்பத்தை அதிகரிக்கும். கேதுவும் சந்திரனும் இருந்தால் அந்த மனக்குழப்பம் இருக்கும். ஜாதகத்தில் 9ஆம் இடம் 5ஆம் இடம் வலுப்பெற்று இருந்தால் 9ஆம் இடத்தை பார்த்தாலும் அது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். வாழ்க்கையில் பணக்காரராக முடியுமா? நிச்சயம் முடியும். பிரம்மாண்டம். ராகுனாவே பிரம்மாண்டம் தான். நான் நாளைக்கு இன்னும் விரிவாக நாளைக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ராகு திசையை பற்றி. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி.